இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீதினை எப்படி உருவானது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரத்த சரித்திரத்தை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உலகம் எங்கும் இருக்கிற உழைப்பாளர் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். வாங்க அந்த சரித்திரத்தை பார்ப்போம். கரெக்டா? ஆனா இந்த ஒரு நாள் லீவுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய ரத்த களரியான உத்வேகம் தர்ற வரலாறு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு அந்த மறைக்கப்பட்ட வரலாற்று தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம ரொம்ப சாதாரணமா அனுபவிக்கிற இந்த 8 மணி நேர வேலை, வீக்கெண்ட் லீவு, இதெல்லாம் ஆளும் வர்க்கம் நமக்கு ஃப்ரீயா கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பல தொழிலாளர்கள் சிந்திய வியர்வையாலும் ரத்தத்தாலும் விலை கொடுத்து வாங்கப்பட்ட சலுகைகள் தான் இவையெல்லாம். வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தா ஆரம்ப காலத்துல இந்த மே தினம்ங்கிறது ஒரு போராட்ட நாளே கிடையாது. பண்டைய ஐரோப்பாவுல வசந்த காலத்தை வரவேற்கிற ஒரு செம ஜாலியான திருவிழாவா தான் இது இருந்துச்சு. மக்கள் தலையில பூக்களை வச்சுக்கிட்டு ஒரு கம்பத்தை சுத்தி ஆடி பாடி கொண்டாடினாங்க. ஆனா இந்த தொழிற்புரட்சி வந்த உடனே இதோட மொத்த அர்த்தமே தலைகீழா மாறிடுச்சு. 1880கள்ல நிலைமை எவ்வளவு மோசமா இருந்துருச்சு தெரியுமா? ஒரு நாளைக்கு 15 மணி நேரம். ஆமாங்க, எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத ஃபேக்டரிகள்ல 15 மணி நேரம் வரைக்கும் தொழிலாளர்கள் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. மனுஷங்கன்னு கூட பார்க்காம விலங்குகள் மாதிரி நடத்தப்பட்டாங்க. இந்த ஒரு உச்சக்கட்ட கொடுமை தான் ஒரு மாபெரும் புரட்சிக்கு வித்திட்டது. பகுதி 1, சிகாகோ, இரத்தம் படிந்த வீதிகள். இந்த கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மே 1, 1886 அன்னைக்கு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலை அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையை வச்சு ஒரு மாபெரும் வேலை நிறுத்தத்துல இறங்கினாங்க. ரொம்ப நம்பிக்கையா ஆரம்பமான இந்த போராட்டம் சரியா 3 நாள் கழிச்சு, அதாவது மே 4ஆம் தேதி ஹேமார்க்கெட் சதுக்கத்துல ஒரு பெரிய சோகமா மாறிடுச்சு. அமைதியா நடந்துகிட்டு இருந்த கூட்டத்துல திடீர்னு யாரோ ஒருத்தர் குண்ட வீச, பதற்றத்துல போலீஸ் கண்மூடித்தனமா சுட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய தொழிலாளர்கள் பரிதாபமா கொல்லப்பட்டாங்க. அதோட விளைவா 8 தொழிலாளர் தலைவர்களை கைது செஞ்சாங்க. அப்படி கைதான அந்த 8 தலைவர்கள்ல 4 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. 8 மணி நேர வேலைக்காக தங்களோட உயிரையே கொடுத்த அவங்க உலகெங்கிலும் இருக்கிற தொழிலாளர் வர்க்கத்தோட மாபெரும் தியாகிகளா மாறினாங்க. தூக்கு மேடையில ஏறுறதுக்கு முன்னாடி தொழிலாளர் தலைவர் ஆகஸ்ட் ஸ்பைஸ் சொன்ன அந்த இறுதி வார்த்தைகள் இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றுல எதிரொலிச்சுட்டே இருக்கு. இன்று எங்களை அமைதிப்படுத்துவதன் மூலம் இந்த போராட்டத்தை நீங்கள் அழித்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எரியும் நெருப்பின் மீது காலால் மிதிக்கிறீர்கள். இங்கே அங்கே எங்கும் அது பற்றி எரியும். உங்களால் அதை அணைக்க முடியாது. எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தைகள் இல்ல? இன்னைக்கு உலகெங்கிலும் உள்ள தொழிலாளர் சங்கங்கள் ஏன் சிவப்பு நிற கொடியை ஏந்திராங்கன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிகாகோல அந்த தொழிலாளர்கள் சிந்திய ரத்தத்தோட நேரடி அடையாளமா தான் இந்த சிவப்பு கொடி உருவானது. அந்த தியாகத்தை நெஞ்சத்துல ஏந்திதான் இன்னைக்கும் உழைப்பாளர்கள் சிவப்பு கொடியை பயன்படுத்துறாங்க. பகுதி 2, அமெரிக்க நிலைப்பாடு, வித்தியாசமான தினம். வரலாற்றை நடுநிலையா பார்த்தோம்னா இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. இவ்ளோ பெரிய போராட்டம் நடந்த அமெரிக்காவே இந்த 1886 கலவரம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இதெல்லாம் தங்களை பாதிக்க கூடாதுன்னு அவங்களோட தொழிலாளர் தினத்தை செப்டம்பர் மாசத்தோட முதல் திங்கட்கிழமைக்கு அதிகாரப்பூர்வமா மாத்திட்டாங்க. ஆனா சோவியத் யூனியன் மாதிரியான சோஷலிஸ்ட் நாடுகள் இந்த மே 1ஆம் தேதியை தங்களோட பலத்தை காட்டுற ஒரு நாளா பயன்படுத்திக்கிட்டாங்க. பெரிய பெரிய இராணுவ அணிவகுப்புகள் எல்லாம் நடத்தி இந்த நாளை கொண்டாடினாங்க. அமெரிக்கா இந்த நாளை தவிர்த்தாலும் உலகளாவிய அளவுல இதோட தாக்கம் ரொம்பவே பெருசு. இன்னைக்கு உலகத்துல 80க்கும் மேற்பட்ட நாடுகள் மே 1ஆம் தேதிய உழைப்பாளர் தினமா ஒரு பொது விடுமுறை நாள அதிகாரப்பூர்வமா அங்கீகரிச்சிருக்காங்க. இதுவே அந்த தொழிலாளர்களின் தியாகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான். பகுதி 3, இந்தியாவில் மே தினம், சென்னை தொடர்பு. சரி, இது எப்போ இந்தியாவுக்கு வந்துச்சு? ஹேமார்க்கெட் கலவரம் நடந்து கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு பிறகு 1923ஆம் ஆண்டுதான் இந்திய வரலாற்றில் அந்த முக்கிய திருப்புமுனை ஏற்படுது. தொழிலாளர் உரிமைகளுக்கான அந்த பெரும் தீப்பொறி அதிகாரப்பூர்வமா இந்தியாவை வந்தடைஞ்சது இந்த வருஷத்துலதான். இந்த வரலாற்று சிறப்பை இந்தியாவில முன்னெடுத்தவர் மாபெரும் தலைவர் தோழர் சிங்காரவேலர். அவர்தான் இந்தியாவின் முதல் மே தின கொண்டாட்டத்தை ஏற்பாடு செஞ்சாரு. அது மட்டும் இல்ல, இந்திய மண்ணுல முதன்முறையா தொழிலாளர்களின் அடையாளமான அந்த சிவப்பு கொடி பெருமையோட ஏற்றப்பட்டது நம்ம சென்னையில தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பெருமை. வரலாற்று பதிவுகளை புரட்டி பார்த்தா இந்த மாபெரும் நாள் சென்னையில 2 இடங்கள்ல நடந்திருக்கு. ஒன்னு நம்ம மெரினா கடற்கரை, இன்னொன்னு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு எதிரே இருக்கிற கடற்கரை. சென்னையின் பல தரப்பட்ட தொழிலாளர்களையும் ஒன்னு சேர்த்து இந்த 2 இடங்கள்லயும் மாபெரும் கூட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு.
இது ஏதோ கூடினோ கொண்டாடணும்னு இல்லாம உழைக்கும் வர்க்கத்தோட உரிமைகளை கோரும் இந்தியாவின் முதல் முறையான தீர்மானம் இந்த கூட்டத்துல தான் நிறைவேற்றப்பட்டுச்சு. சென்னை கடற்கரையில ஒலித்த அந்த தீர்மானத்தோட முழக்கம் அங்கிருந்து இந்தியா முழுக்கவும் வலுவா எதிரொலிச்சுது. இந்த விளக்க தொகுப்போட முடிவுக்கு நாம வந்துட்டோம். நீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்றீங்க, இல்ல வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட ரிலாக்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் பல வருஷங்களுக்கு முன்னாடி தொழிலாளர்கள் சிந்திய ரத்தம் தான். அதை எப்பவும் மறந்துடாதீங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இவ்ளோ பெரிய தியாகங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க அடுத்த வீக்கெண்ட் லீவையோ அல்லது உழைப்பாளர் தின லீவையோ நீங்க எந்த கோணத்துல பாப்பீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.